என்னது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்ற வளாகத்துல அடாவடித்தனம் பண்ணிட்டாராம். அண்ணல் அம்பேத்கரை பத்தி அவதூறா பேசினதுனாலதான் இந்த ஆர்ப்பாட்டமா? சரிங்க, இதனால அவதிக்குள்ளான அந்த பிஜேபியோட எம்பியோட கதி இப்ப என்ன? அப்படி என்னதான் அமித்ஷா அம்பேத்கரை பத்தி தப்பா பேசிட்டாரு? இப்ப இதனால நாடே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாடு முழுக்க பேசப்பட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பிரச்சனைன்னு சொல்றதை விட ஒரு பெரிய கேள்வியா எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்னன்னா, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் பிஜேபியோட எம்பி சாரங்கி அவரை நாடாளுமன்ற வளாகத்துல தள்ளி விட்டாருப்பா. சரி, தள்ளி விட்டாரு. எதனால தள்ளி விட்டாரு? இதுக்கு அடிப்படையா என்ன காரணம் அமைஞ்சதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ரீசெண்டா நாடாளுமன்றத்துல நம்ம இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நம்ம ஏத்துக்கிட்டு 75 ஆண்டை நம்ம நிறைவு செய்யறோம். இதனால நாடாளுமன்றத்துல ஒரு சிறப்பு விவாதம் வைக்கப்பட்டதுங்க. நாடாளுமன்ற விவாதனாலே அது கொஞ்சம் விவகாரம் தானே. ஆனா இந்த முறை அமித்ஷா பேசின பேச்சு கொஞ்சம் அதிகமா போய் பெரிய விபரீதமா ஆயிட்டுங்க. அப்படி என்ன மனுஷன் விபரீதமா பேசிட்டாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் பார்த்து இவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு? நீங்க அம்பேத்கர்னு சும்மா பாட்டு படிச்சுட்டு இருக்காதீங்க. அம்பேத்கரை நீங்க ஒரு டூலா தான் யூஸ் பண்றீங்க. அவர் ஒரு ஓட்டு வங்கியா தான் பாக்குறீங்க. உண்மையில அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அத கொஞ்சம் அவர் சங்கி ஸ்டைல்ல கேட்டாருப்பா. என்ன சொல்லிட்டாருன்னா, அவரு பேரை சொன்னதுக்கு நீங்க கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட இந்நேரத்துக்கு நீங்க சொர்க்கத்துக்காவது பேருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை எதிர்த்துதான் காங்கிரஸ் கட்சி எம்பிஸ்லாம் 12 மணி நேரம் கழிச்சு நாடாளுமன்ற வளாகத்துல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் நடத்திருக்காங்க. அவங்க அதோட நிக்கல, அதே ஆர்ப்பாட்டத்தோட நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைய முயற்சி பண்ணிருக்காங்க. அப்போ அங்க இருந்த பிஜேபி எம்பிஸ் எல்லாருமே அவங்கள தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த முயற்சி முற்றுகையாச்சு. முற்றுகை தள்ளுமுள்ளாகி இப்படி ஒரு சம்பவம் நடந்து போயிட்டுங்க. அது என்ன சம்பவம் மக்களே? காங்கிரஸ் எம்பிஸ் எல்லாருமே அந்த போராட்ட முழக்கத்தோடையே நாடாளுமன்றத்துக்குள்ள போக முயற்சி பண்ணிருக்காங்க. அப்போ அவங்கள பிஜேபி எம்பிஸ் தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த முயற்சி கொஞ்சம் தள்ளுமுள்ளாகி அங்க ஒரு என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா, அது குற்றச்சாட்டா பார்க்கப்படுது. என்னன்னா, ராகுல் காந்தி எம்பி திரு முகேஷ் ராஜ்புத் அவரை தள்ளி விட்டதாகவும், அதனால முகேஷ் ராஜ்புத் சாரங்கி மேல விழுந்ததாகவும், இதனால சாரங்கி தடுத்து கீழே விழுந்து அவருக்கு மண்டையில் அடிபட்டு பலத்த காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இதனால பிஜேபி கட்சி எம்பிஸ் எல்லாருமே கொந்தளிச்சு போயிருக்காங்க. அவங்க எதிர்கட்சியான காங்கிரஸ்க்கு எதிராக பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இதுக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, நான் நாடாளுமன்றத்துக்குள்ள போக முயற்சி பண்ணும்போது என்ன ஒரு பிஜேபி எம்பி தள்ளி விட்டாரு அப்படின்னு சொல்லிருக்காரு. அதுக்கு மேல அவர் சொல்லல. அதாவது டிப்ளமேட்டிக்கா என்ன சொல்ல வர்றாருன்னா, அதனாலதான் நான் அவர் மேல விழுந்தேன் அப்படின்னு. இது கேட்க எப்படி இருக்குன்னா, கண்டமுன்னூர் ஜமீன்தாரினை கண்டம் பண்ணிட்டாரு, அதை தோட்டக்காரன் பார்த்துட்டான் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலா பிஜேபி தரப்புல இருந்து போலீஸ்ல புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த வழக்கை விசாரிக்கணும்னா சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. ஏன்னா இது பாராளுமன்ற வளாகத்துல நடந்திருக்கு. சோ இங்க போலீசார் விசாரணையோ இல்ல கைது நடவடிக்கையோ பண்ணணும்னா ஸ்பீக்கர் அவருடைய ஒப்புதல் கண்டிப்பா வேணும். அது மட்டும் இல்லாம இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனையோ இல்ல அடிப்படை சண்டையோ கிடையாது. ஒரு தள்ளுமுள்ளன்றதுனால இது உண்மையிலே விபத்தா இல்ல இன்டென்ஷனா இது நடந்திருக்கா அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலியமா தான் அவங்க விசாரணையை பண்ணுவாங்க. இப்ப அது பெரிய பிரச்சனை இல்லைங்க. பெரிய பிரச்சனை எதுனா, அமித்ஷா பேசின பேச்சு உண்மையிலே தப்பா ரைட்டா, இதுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவா ஒத்து ஊதிக்கிட்டு இருக்காங்க, யார் பக்கம் நியாயம் இருக்கலாம் இல்ல, இதை பார்க்கலாம் வாங்க. சோ மக்கள், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க எழுப்பப்பட்டிருக்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு, அதாவது எதிர்கட்சி தரப்புல இருந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அம்பேத்கரை இவங்க இழிவுபடுத்தி பேசிட்டாங்கன்னு. அதுக்கு ஆளுங்கட்சி அதாவது பிஜேபி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உங்களுக்கு அம்பேத்கரை பத்தி என்ன தெரியும், அம்பேத்கருக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் கேட்டோமே தவிர நாங்க இழிவுபடுத்தலன்னு சொல்றாங்க. சோ இதுக்கு நம்ம கொஞ்சம் இந்த ரெண்டு கட்சியுமே அம்பேத்கருக்கு உண்மையில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற துளிகளை பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். முதல்ல பிஜேபி குள்ளதை பார்த்துடலாம் வாங்க. அம்பேத்கர் பிறந்த இடம் மத்திய பிரதேஷ். அங்க அவருக்கு இவங்க ஒரு மணிமண்டபம் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, லண்டன்ல அவர் வாழ்ந்து படிச்ச வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. அதை அரசாங்க செலவுல ஏலத்துக்கு எடுத்து அதை ஒரு நினைவகமா ஆக்கியிருக்காங்க. மூணாவது, அவர் நாக்பூர்ல பௌத்த மதத்துக்கு மாறினாருங்க. அந்த இடத்தையுமே புனித தலமா அறிவிச்சு அதையும் ஒரு நினைவிடமா ஆக்கியிருக்காங்க. நாலாவதா, டெல்லியில அவர் வாழ்ந்து இறந்த ஒரு வீடு இருக்கு. அந்த வீடை நினைவகமா ஆக்கினது மட்டும் இல்லாம பல சிலைகளை நிறுவி அந்த இடத்த ஒரு ஆய்வுக்கூடமாவும் ஆக்கியிருக்காங்க. இதுக்கு பட்ஜெட் மட்டும் 190 கோடிங்க. கடைசியா அஞ்சாவதா, அவர் உடல் எரிக்கப்பட்ட இடத்தையுமே புனித தலமா அறிவிச்சிருக்காங்க. இப்போ குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய யோகியர்கள், அதாவது காங்கிரஸ் கட்சி, அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அம்பேத்கரை
சிறுமைப்படுத்தினது, அம்பேத்கரை சவுத் பாம்பேல எலெக்ஷன்ல தோக்கடிச்சது, அது மட்டும் இல்லாம கேபினெட் மினிஸ்ட்ரியில இருந்து ரிசைன் பண்ண வச்சது, எல்லாத்தோட மிக கொடுமை. அப்படியாப்பட்ட ஒரு என்ன சொல்றது சட்ட மேதைக்கு பாரத் ரத்னா விருத 1980க்கு அப்புறம் இவ்வளவு லேட்டா கொடுத்தது. இதுதான் இவங்க பண்ணி வச்சது. சரிங்க, இதாவது 2 பெரிய கட்சி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி, அவர் பேசுனதுக்கு இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இவங்க நியாயம் விளக்குறாங்க, அது அவங்களுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு போறாங்க. இங்க உருட்டு உதயசூரியன், பிளாஸ்டிக் சார் பிளாஸ்டர் கட்சி, ரெட்டை இலையா இருந்து ஒத்தையரான கட்சி, இவங்களெல்லாம் விடுங்க. நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலா மாதிரி ஒருத்தர், அவர் அம்பேத்கர்ன்ற பேர் போட்ட ஸ்கூலுக்கு கூட போயிருப்பா இல்லையான்றதெல்லாம் தெரியாது. அவரு என்ன பேசுறாருன்னா, அம்பேத்கருக்கு ஒண்ணுனா நான் வருவேன் அப்படின்னு இருக்காரு. சார், 2026ல முதல்ல நீங்க வரீங்களான்னு பாருங்க, உங்களை மக்கள் வர வைக்கிறாங்க இல்லையான்னு பாருங்க. வேற யாரு ப்ரோ? நம்ம சின்ன பகவதி தான். அபார்ட் ஃப்ரம் ஜோக் மக்களே, நாங்க ஸ்டார்ட் ஆஃப் வீடியோ சொல்லியிருந்த மாதிரியே இப்போ யார் பக்கம் தப்பு இருக்கு இல்ல, இது நம்ம சின்னதா கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம் வாங்க. முதல்ல பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க நல்ல இன்டென்ஷன்ல பண்ணாங்களோ இல்ல அரசியல் நோக்கத்துல பண்ணாங்களோ, பட் அவங்களால முடிஞ்ச கௌரவத்தை அம்பேத்கருக்கு அவங்க கொடுத்திருக்காங்க, அவங்க செஞ்சிருக்காங்க. வேற இந்த பக்கம் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னும் கிடையாது, 0 தான். தலைங்களே அப்படின்னா இதுங்களுக்கு ஒத்து உதிர தரதலைங்களும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்க கூட்டணி தான் பிளாஸ்டிக் சேர், அதாவது விசிகே கட்சி தொல் திருமாவளவன் இருக்கிறாரு. அவருக்கு எத்தனை சீட்டு கொடுக்கப்படுதுன்னு பல வீடியோ நானே சொல்லி அழுத்து போயிட்டேன். கேபினெட்ல ஒரு மினிஸ்ட்ரி கிடையாது, ஏன் கட்சி மீட்டிங்ல உட்கார சேர் கொடுக்க கிடையாது. அந்த அளவுக்கு இவங்க அங்க காஸ்டிசம் பாக்குறாங்க. அடுத்ததா பிஜேபி பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவிலே SC ST இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட காஸ்ட்ல இருந்து அதிக MP MLA மினிஸ்டர் கொண்ட ஒரே கட்சி பிஜேபி தான். அது மட்டும் இல்லாம இஸ்லாமியரான ஐயா அப்துல் கலாம் அவர்களையுமே பிரசிடென்ட் ஆக்கி அழகு பார்த்த ஒரே கட்சியும் பிஜேபி தான். அவருக்கு உண்டான அங்கீகாரத்தையும் அவங்க தான் கொடுத்திருக்காங்க. முர்முவையும் கூட அவங்க பிரசிடென்ட் ஆக்கி அழகு பார்த்தாங்க. அவங்க எந்த கமிட்டின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி பிஜேபி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க இன்டென்ஷனும் ரொம்ப நியாயம் சரின்னு நாங்க சொல்ல வரல, ஆனா ஓரளவு அதுல நியாயம் இருக்குன்னு தான் சொல்ல வரோம். இவங்க அதை ரொம்ப திரிச்சு விட்டு எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கர் நீங்க வார்த்தை சொல்றீங்கல்ல, மூச்சுக்கு 300 தடவை சொல்றீங்கல்ல, ஆனா அவர் சொன்ன கொள்கையில நீங்க பின்பற்றிருக்கீங்களா? அந்த கொள்கை என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு பதிலா நீங்க கடவுள் பேரை சொல்லியிருந்தா சொர்க்கத்துக்காவது போயிருப்பீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதான் இங்க பெரிய கேள்விக்குறி ஆயிட்டு. ஏன்னா ஆஃப்டர் ஆல் பிஜேபின்றது சங் பரவார அடிப்படையா கொண்ட ஒரு கட்சி தானே. அவருக்குள்ள அவரே சங்கி கொஞ்சம் இருக்குல்ல, அந்த சங்கித்தனத்துல வந்த வார்த்தை தான் அது. ஆனா மத்தபடி அவரு அம்பேத்கரே கடவுளையோ கம்பேர் பண்ணல. அப்படியே சொல்லியிருந்தாலுமே அவர் கம்பேரிசன் சொல்லிருக்க மாட்டாரு. இவங்க திருச்சி விட்டு பேசிருக்காங்க மக்களே. சோ எண்ட் ஆஃப் த கன்க்ளூஷன் வீடியோல நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க தப்பா இவங்க சரியா நம்ம பாக்குறத விட, அரசியல்ல கரைப்படையாத கையின் யாருமே கிடையாது மக்களே. ஆனா நம்ம பார்க்க வேண்டியது, எந்த கையில கரை அதிகம் இருக்கு, எந்த கட்சியோட கை மக்கள் மனசுல உள்ள கஷ்டத்தின் கரையை துடைக்க உதவிகரமா இருந்திருக்குன்னு நீங்க தான் யோசிக்கணும். அதே மாதிரி இந்த பிரச்சனை சம்பந்தமான உங்களுடைய கமெண்ட்டையும் நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணணும்.